காலமெல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. என் கண்ணில் நீதானம்மா, உண்ணாமல் உறங்காமல். இன்னைக்கு முறைமாமன் எபிசோட் போட்டிருக்கேன். முறைமாமனோட 6th எபிசோடு. லாஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சில்லுவண்டுக்கு நம்ம ஈஸ்வரன் வந்து பூ கொடுத்துருப்பாரு. எதனால அந்த பூ கொடுத்துருக்காரு, அந்த பூவை நம்ம சில்லுவண்டு வாங்கிச்சா இல்லையா அப்படிங்கிற இதோட நான் முடிச்சிருப்பேன். இன்னைக்கு எபிசோடில் இவர் எதுக்காக அந்த பூவை கொடுத்தாரு, அந்த பூவை நம்ம சில்லுவண்டு வாங்கினாங்களா அப்படிங்கிற ஸ்டார்டிங்கோடு நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, நம்ம ஸ்டோரியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை பற்றி பேசுவோம். ஓகேவா டேஸ்? ஓகே டேஸ், நம்ம ஸ்டோரியை பார்த்துருவோமா? வாங்க. எப்பயாவது அண்ணன் கிட்ட பேசி 10 நாள்ல வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா அண்ணன் மொத்தத்தையும் பேக் பண்ண வச்சுட்டாரு. அண்ணா, ஐயோ கடவுளே. டேராஜ், இங்கேருந்து போறதெல்லாம் சரி, அங்கேருந்து எப்படா வருவேன்? அண்ணங்க விட்டாதான் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வர முடியும். சரி, அண்ணாவெல்லாம் பார்க்க போறேன்ற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கேருந்து போறேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வேதனையா தான் இருக்கு. கொஞ்சம் ரொம்பவே வேதனையா தான் இருக்கு. டே மச்சி கௌதம், டே கௌதம் மச்சி, என்னடா இதோட இங்க பக்கம் வரவே மாட்டியா? மொத்தத்தையும் பேக் பண்ணிட்ட, ரூமையே காலி பண்ணிட்டியாடா? டேய், நீ வேற அபசகனமா பேசிக்கிட்டேன். அப்படியெல்லாம் வராமலாம் போக மாட்டேன். வரணும்டா, கண்டிப்பா வந்தே ஆகணும். நான் இங்க வரணும்ல, வந்துருவேன். டேய், உன் பேக்கிங்க பார்த்தா அப்படி தெரியலையடா. மொத்தமா ரூமுக்குமா எல்லாத்தையும் காலி பண்ணிக்கிட்டேன். வேலையை மட்டும்தான் ரிசைன் பண்ணல, எல்லாமே பேக்கப் பண்ணிட்டியடா. இதுக்கப்புறம் இந்த பக்கம் எப்படா வருவேன்? மச்சி, வருவியா? நீ முடிவே பண்ணிட்டியா? அதெல்லாம் வருவேன், எப்படியாவது வந்துருவேன். நீ வந்துடும் வாய் தாண்டா சொல்லுது. உன் பேக்கிங்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. ஏண்டா 10 நாள் தானடா சொன்னேன், அதுக்கேற்ற மாதிரி பேக் பண்ணிட்டு போக வேண்டியதான். எதுக்குள்ள மொத்தத்தையும் பேக் பண்ணிட்டா? எனக்கு என்ன ஆசையாடா, அண்ணன் வீடியோ காலை போட்டு இதை எடுத்து வை, அதை பேக் பண்ணி, இதை பேக் பண்ணுன்னு ரூமுக்குள்ள எல்லா திங்ஸையும் பேக் பண்ண வச்சுட்டாருடா. மச்சி, இங்க பாரு, நீ 10 நாள்ல திரும்பி வருவேன்றதுனால தான் உன் கூட நான் வரத்துக்கு ஒத்துக்கிட்டேன். நீ என்னடானா மொத்தமா ஊரோட போய் செட்டில் ஆக போற போல இருக்கேன். நீ செட்டில் ஆக 10 நாள் மட்டும் தான் உன் கூட இருப்பேன். 10 நாளுக்கு அப்புறம் நான் கிளம்பி வந்துடுவேன். பாத்துக்க. ஏன்டா உன்னை கூட கூட்டிட்டு போனா ஏதாவது சாக்கு வச்சு உன் கூடவே கிளம்பி வந்துடலாம் தான் உன்னை கூட கூட்டிட்டு போறது. ஓ, இந்த பிளான்ல தான் நீ என்ன கூட்டிட்டு போறியோ? நான் கூட என்ன பெரிய மனசு இல்லாம தான் என்ன கூட கூட்டிட்டு போறேன்னு நினைச்சேன்டா. இப்பதான்டா தெரியுது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏண்டா உங்க அண்ணனுங்களை ஏமாத்திட்டு உன்னால அங்கிருந்து இங்க வர முடியாது? யாரு? எங்க அண்ணனுங்களை நான் ஏமாத்திட்டு? அட போடா, நீ வேற ஒண்ணு. எங்க அண்ணனுங்களாம் ஏமாத்தணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கேன், அம்மா தான் ஏமாறுவோம். என்னடா படிச்சவன் நீனு, உங்க அண்ணனை பேசி சமாளிக்க முடியாதான்? ஏதாவது பண்ணி சமாளிச்சு வந்துடுடா. மச்சி, என் அண்ணனுங்களை பத்தி உனக்கு நிறைய சொல்லியிருக்கேன், நல்லாவே புரியும்னு நினைச்சேன். நீ மறுபடியும் இப்படி கேட்டுட்டு இருக்கான். மச்சி, என்ன கைட் பண்ணதே என் அண்ணனுங்க தான். என் அண்ணனுங்களாம் படிக்காதவங்களாம் கிடையாது, சொல்லியிருக்கான்ல. எல்லாம் தெரியும் மச்சான். ஆனா அவங்க என்ன கிராமத்துல படிச்சவங்க தானே. கிராமத்து படிப்பு பெருசா என்னடா இருக்க போகுது? டேய், அதெல்லாம் ஏமாத்துறது பெரிய விஷயமே கிடையாது. ஈஸியா ஏமாத்திட்டு வெளில வந்துடலாம்டா. மச்சான், என் அண்ணனுங்களை அவ்வளோ லேசில் இடம் போட்டுட்டேன். வந்து 10 நாள் அங்கதானே இருக்க போறேன். என் அண்ணன் யாருன்னு நீ பாப்படி. டேய், என்னடா என்னென்னமோ சொல்றான்? என்னென்னமோ இல்ல மச்சான், உண்மைய சொல்றேன். என் அண்ணனுங்க எவ்வளவு புத்திசாலிங்கிறத நேரா வந்து பாரு. நீ சொல்றிய என் அண்ணனை ஏமாத்திலான்னு. என் 2 அண்ணனுங்களும் ஏமாத்தி அவங்க கண்ணிலிருந்து தப்பிக்கவே முடியாது. மூத்த அண்ணன் கூட போனா போட்டோன்னு பாவம்னு விட்டுருவாரு. ஆனா என் 2வது அண்ணன் இருப்பாரு, அவ்வளவுதான், மரத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சு எடுத்துருவாரு. என்ன சொன்ன? மரத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருவாராம். டேய், இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையாடா. மச்சி, என் டிக்கெட்டை கேன்சல் பண்ற மச்சி, நான் வரல மச்சி. மச்சான், தப்பு பண்ணாதான்டா அது மாதிரி பண்ணுவாரு. தப்பு பண்ணலனா அவரை விட பாசமானவர் வேற எவரும் கிடையாது. எங்க அண்ணன் அவ்வளவு பாசமா பாத்துப்பாரு. ஏய், எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மள பாத்துக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்ம ஏதாவது தப்பு பண்ணோன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், தோலை உரிச்சு தாங்க விட்டுருவாரு. என்னடா சொல்ற? டேய் மச்சான், எனக்கு இப்ப ஊருக்கு வரத்துக்கே பயமா இருக்குடா. டேய்,
அதெல்லாம் கூட போகட்டும். உங்க அண்ணனை பத்தி இவ்வளவு சொல்றேன், அதுலயும் உன் ரெண்டாவது அண்ணன் இப்படி எல்லாம் சொல்றேன். எப்படா உன் அண்ணனை இப்படி வச்சுட்டேன்? நீ இங்க என்னென்னமோ இல்லாத அல்சாட்டியெல்லாம் பண்ணிட்டு இருக்கேடா. ஆமா, இப்படி நீ பண்றதெல்லாம் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா வெளியாலையாவது தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாரு. தம்பி மட்டும் இப்படி பண்றான்னு தெரிஞ்சது விஷம் வச்சு கொண்டுடுவாரா? மச்சான் எப்படா கூலா சொல்றேன்? மச்சி, உங்க அண்ணனை பத்தி இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டேன், நீ பண்ணாத தப்பே இல்லையாடா? டேய் மச்சான், எனக்கு பயமா இருக்குடா, அடி வயிறெல்லாம் கலங்குதுடா. டேய் மச்சி, உனக்கு பயமாவே இல்லையா? உங்க அண்ணனுங்க பத்தி இவ்வளவு சொல்ற, அதுவும் சிரிச்சுக்கிட்டே சொல்றியடா. உள்ளுக்குள்ள எவ்வளவு பயப்படுறேன்னு எனக்கு தான்டா தெரியும். அதுக்காக மச்சி, இந்த வயசுல தான் என்ஜாய் பண்ணணும்னு இருக்கு. அந்த வயசை நம்ம தாண்டிட்டோம்னு வச்சுக்கேன், அச்சோ அந்த வயசுல என்ஜாய் பண்ணாம போயிட்டோமே அப்படின்னு வயசான காலத்துல உட்காந்து ஃபீல் பண்ணக்கூடாது. திரும்பி பார்த்தா நம்ம லைஃப் எப்படி போச்சுன்னே தெரியாதுடா. அதனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கணும் மச்சி. நான் இங்க பண்ற தப்பெல்லாம் ஏன்னு எனக்கு தெரியவா போகுது. அதனால என்ன வேணாலும் பண்ணலாம் மச்சி. எனக்கு என்னமோ இப்போ ஊருக்கு வரத நினைச்சா பயமா இருக்கா மச்சான். டேய், என் டிக்கெட்டை வேணா கிழிச்சு போட்டுடா, அதுக்கான காசை கூட நான் உனக்கு கொடுத்துறேன்டா மச்சான். எனக்கு இப்போ ஊருக்கு வர ஐடியாவே இல்லடா மச்சி. என் ஃப்ரெண்டு இல்ல, அதனால ஃப்ரெண்டு மேல கை வைக்க மாட்டாரு. கவலைப்படாது, கவலைப்படாம வா, நான் இருக்கல பாத்துக்கிறேன். அட போடா, நீயே இருப்பியான்னு தெரியல, இவர் என்ன பாத்துக்கிறாராமா. போடா. அப்படியெல்லாம் சொல்லப்படாது மச்சி. ஓடு ஓடு ஓடு, உன் லக்கேஜ் எல்லாம் கொண்டு வா, ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்புவோம். மச்சி, எனக்கு ட்ரெயின் சவுண்டு கேட்கலடா, என் காதுல சங்கூத்துற சவுண்டு கேக்குதுடா மச்சான். டேய், இதுக்கே பயந்தா எப்படிறான்? ஊருக்கு வா, சில பல சம்பவம்லாம் இருக்கலாம், பார்க்கணும்ல. சரி சரி சரி, கிளம்பு கிளம்பு, நம்ம சீக்கிரம் கிளம்புவோம் மச்சான். திரும்பி நான் உசுரோட வீட்டுக்கு வந்துருவேன்ல, அது இருக்கும்போது பார்த்துப்போம். என்னது இருக்கும்போது பாத்துக்கலாமா? ஐயோ மச்சான், அது திரும்பி வரும்போது பாத்துக்கலாம்னு சொல்றது போல டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சுடா. உன் கூட வருதுனால என் வாழ்க்கையே ஸ்லிப் ஆயிடுமோன்னு பயமா இருக்குடா. அதெல்லாம் கவலைப்படாத மச்சி, அதான் நான் கூடவே இருக்கல, பாத்துக்கலாம் வா. நீ ஏன் உசுரோட இருப்பியான்னு தெரியல, இதுல உன்னை நம்பி நான் வரேனா? டேய், எனக்கு பாடு கட்டிடுவியோ? மச்சான், பயம் இருந்தாலும் என்ன மாதிரி சிரிச்சபடி மெயின்டைன் பண்ணடா, பயத்தை வெளியில காட்டக்கூடாது மச்சான். அது சரிடா, உன்னை நம்பி வரேன், என்னென்ன ஆக போதோ ஆமாச்சி பாத்துக்கலாம். சரி சரி, இன்னும் ½ அன் ஹவர்ல ஸ்டேஷன்ல இருக்கணும், கிளம்புமா? எனக்கு சங்கு ஊதணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் சொன்ன மட்டும் நிறுத்திடுவா போறேன். சரி கிளம்புமா, அண்ணன் காலையில வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்கோ, போலாமா? போலாம். வேற இது வாங்க போறடி, இதையும் சேர்த்து வாங்கிருக்கோம். என்ன என்னதுன்னு கேக்குறேன். அப்படி சொல்லுவாங்க, இது என்னதுன்னு தெரியாதா? ஹேய், நீ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறடி, 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்திருக்கேன், ஆனா இது என்னன்னு தெரியலங்க. அத்தை உன்னை பச்சை பிள்ளையாவே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓச்சோ, என் சொல்லுவாங்க, இதுக்கு பேரு ரோஸ், ரோஜா பூ. இப்ப தெரியுதா சொல்லுவாண்டு? இந்த மாமா உனக்காக ரோஜா பூ கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்க சொல்லுவாண்டு. என்ன நக்கணும்? உன் கையில இருக்கிறது ரோஜா பூன்னு எனக்கு தெரியாது பாத்துக்க. அப்படி சொல்லுவாண்டு, தெரியாதனால மாமா கிட்ட கேட்டோம். அதான் மாமா உனக்கு எடுத்து சொன்னேன், இதுக்கு பெயர் ரோஜா பூ. எப்ப புரிஞ்சுக்கொள்ள உனக்கு? இனிமே ஏதாவது தெரியலனா மாமா கிட்டே கேளு, மாமா கரெக்டா புரிய வைப்போம், சரியா? ஓய், இது மட்டும் இல்ல, வேற எதனா டவுட்னாலும் மாமா கிட்டே கேளு. மாமா தியோரியா சொல்லி தரதை விட பிராக்டிக்கலாவே சொல்லி தரேன். தியோரியா சொல்லி தரதை விட பிராக்டிக்கலா சொல்லி தரியா? ஐயோ, என்ன பிராக்டிக்கலா சொல்லி தருவோம் சொல்லியா? என்னத்த பிராக்டிக்கலா சொல்லி தர? அது வந்து சொல்லுவாண்டு, சொல்லுவாங்க மாமா வைக்கமா வருதுல, அது மாமா சொல்லி தரும்போது சொல்லி தரேன். அப்ப என்னன்னு உனக்கே தெரியும், ஆனா கண்டிப்பா பிராக்டிக்கலா தான் சொல்லி தருவேன், சரியா? வெக்கமா வருதா? ஐயோ, அப்ப நீ என்னத்த பத்தி சொல்லி தரேன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அத்தனையும் பிராக்டிக்கலா சொல்லி தரேன்ற இன்னைக்கு ஒன்றுல நோக்கணுமே, என்ன எப்படி வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க? யோ, இங்க பார், என்ன உன்கிட்ட கொஞ்ச நேரம் நின்று பேசணும், பூ கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு வந்துட்டியோ? ஆமா, ஒரு பொட்டை பிள்ளைக்கு பூ கொண்டு வந்து தரியும், அதுவும் வயசு பிள்ளைக்கு பூ கொண்டு வந்து தரியும், உனக்கு அறிவில? அப்படி சொல்லுவாண்டு, ஊர்ல உள்ள வயசு பொண்ணுக்கு கொடுத்தா தாண்டி தப்பு, என் அத்தை பொண்ணுக்கு கொடுத்தா தப்பே தான். ஆக்சுவலா ரோஸ் அத்தை பொண்ணுக்கு தாண்டி கொடுக்கணும், அதை கரெக்டா கொடுக்குறேன், வாங்கி கொடி. யோ, என்ன என்கிட்ட இவ்வளவு தைரியமா சொல்லிட்டு இருக்க? உனக்கு வர வர கொழுப்பு கூட்டிட்டு நினைக்கிறேன் உன்ன. யோ, பையா. ஏய் மெலடி, இப்போ நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? என்ன தப்பா சொல்லிட்டியா? பூ கொண்டு வந்து எனக்கு கொடுத்த பத்தியா
அதுவே தப்பு தான். ஓ அப்படியே பூ கொடுத்தா தப்பு. ஆமா இவ்வளவு நேரம் மூட்டை மூட்டையா எடுத்துட்டு போய் உள்ள வச்சீங்க, அதையும் தப்புன்னு சொல்லணும். அது எப்படி தப்பாகும்? அது எங்க தோட்டத்துல விளைஞ்சது. எங்க தோட்டத்துல விளைஞ்ச காய்கறி, நெல் மூட்டை, அது இது எல்லாமே எங்க தோட்டத்துல விளைஞ்சதானே. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு தான். அள்ளி கொடுக்கணும். ஆனா நீங்க கிள்ளி கொடுக்குறீங்க. கிள்ளி கொடுக்கறது நான் வாங்க மிட்டாய் எப்படி? அதான் எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டாச்சு. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ரிசல் வந்து முதல்ல ரவுடி மாதிரி முறைக்கத்தை நிறுத்துறீ. உங்களுக்கு கொண்டு முடியும் நோண்டியும் பார்த்துக்கோ. தோட்டத்தில் விளைஞ்சது எல்லாம் உனக்கு வேணும்னு நினைக்கிறேன். அதான் தோட்டத்தில் விளைஞ்சது எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த பூவும் தோட்டத்தில் வந்ததுதான், அதான் உனக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க அப்படி வரீங்களோ? ஆமா, தோட்டத்துல வத்த பூ தான் பூத்துதோ. நீ பாரு வெளியில. அட மாமா, வாங்க மாமா. எப்போ வந்தீங்க மாமா? ரொம்ப முக்கியம். இப்ப இந்த ஆள் எப்போ வந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கிறது. அக்கா வந்துட்டல, வீட்டுக்குள்ள போக வேண்டியதானே. அது என்ன வைங்க மாமா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். இந்த ஆள் எப்போ வந்தா உனக்கு என்ன? போ. அடியே சில்வண்டு, என்னையா? ஏய் உன்னோட வயசுல மூத்த தானே, அவ்வளவு ரோட்ல வச்சு திட்டிட்டு இருக்கோம். அறிவில்ல, வாயை முடிட்டு உடக்கமா இரு. சித்து எங்க போயிட்டு வர? மாமா பக்கத்து தெருல என் ஃப்ரெண்ட் இருக்கா, அவகிட்ட நோட்ஸ் வாங்கலாம்னு போனேன் மாமா. நோட்ஸ் எடுக்க தானே போனேன், கையில ஒரு புக்கையும் காணும். புக்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுத்தா? இல்ல மாமா, நோட்ஸ் என்ன எடுத்து முடிக்கலாம். இன்னும் வீட்ல இருந்து ஒரு புக் எடுத்துட்டு போகணும். அதான் வேண்டாம் மாமா, அதையும் எடுத்துட்டு போயிட்டு டோட்டலா ஃபினிஷ் பண்ணிட்டு வரலாமேன்னு. ஹலோ என்ன எங்க அக்கா கேள்வி கேட்க வேணாம்னு சொல்லிட்டு நீ என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு எங்க அக்கா கேள்வி கேட்கறதுக்கு? ஏய் எனக்கு தான் எல்லா ரைட்ஸும் இருக்கு, வாயை மூடிட்டு இரு. சித்து டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தியா? இத்தனை மணிக்கு மேலே எப்படி ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டியா? இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவா. நோட்ஸ் எடுத்தது போதும், நீ வீட்டுக்கு போ. உனக்கு என்ன நோட்ஸ் வேணும்னு சொல்லு, நான் உனக்கு சர்ச் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுறேன். மாமா அப்போ ஃப்ரெண்ட் வீட்ல என்னோட புக்ஸ் எல்லாம் இருக்கே மாமா. யார் வீடுன்னு சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறேன். இதுக்கப்புறம் நீ வெளியில் போக வேணாம், வீட்டுக்கு போ. எதுக்கு இப்போ எங்க அக்கா வீட்டுக்கு போகணும்? இந்த டைம் மேல ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு நோட்ஸ் எடுக்க கூடாதா? அது என்ன அவ்வளோ பெரிய குத்தமா என்ன? சில்வண்டு எல்லா சமயமும் பேசுகிற மாதிரி பேசாத, அமைதியா இரு. எனக்கு தெரியும். என்ன தெரியும்? எதுக்கு இப்போ எங்க அக்கா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போக கூடாது? பொழுது போல அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போக கூடாதுன்னு எல்லாம் ரூல்ஸ் இருக்கா என்ன? ஏண்டி ஒட்டப்புள்ள ஒரு நேரத்துக்கு மேலே வெளியில் வரக்கூடாது, அவ்வளோதான். ஓ இப்படி சொல்லி தான் எங்களை வீட்டோட அடக்கி வச்சிருக்கீங்க. இப்படிதானே நீங்களும் எங்களை அடக்கி ஆளணும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு எல்லாமே தெரியும். எங்களை ராத்திரி நேரத்தில் வெளியில விட்டு பாருங்க, நாங்க ஜில்லாவே கலக்கிட்டு வருவோம். ஆனா நீங்க தான் பொட்டப்பிள்ளைன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே அடக்கி வச்சு எங்களை ஒண்ணுமே பண்ண விடாம பாத்துட்டு இருக்கீங்க, அப்படிதானே? ஓடி நான் அப்படிப்பட்டவங்களாம் கிடையாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். சித்து நான் போவாதுன்னு சொல்றேன்னா, சித்து உன் அளவுக்கு போல்டானவ கிடையாது. ஒரு சின்ன கரப்பாம்பூச்சி பார்த்தாலும் பயப்படுறவ. அவள் எந்த நேரத்தில் வெளியில் விடணும், எந்த நேரத்தில் வெளியில் விடக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பெரிய இவ மாதிரி வரும் சண்டியர். குத்தப்பாரு. அடி சில்வண்டா, உன்னை தொடக்கூடாதுன்னு பார்க்கலாம். இல்லைன்னு வச்சுக்கேன் என்னென்னவோ பண்ணுவேன். ஏன் சரியா காதல் விளையா? தனியாவா சொல்றேன். என்ன ஏய் சொல்ல மட்டும் தான் செய்வேன்னு நினைக்காத. சில விஷயத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நடக்க வேண்டியது நடக்கட்டும், அப்புறம் தாண்டி இருக்கேன். உன் கொட்டை தடுக்கணும் இல்லையான்னு பாருடி சில்லுவண்டு. நானும் அவருக்கான பாத்துட்டு இருக்கேன். சித்த மட்டும் இல்லன்னு வச்சுக்கேன், இங்க நடக்கிறது வேற. மிரட்டணும்? நான் எதுக்கடி மிரட்டணும்? எனக்கானது அதை மிரட்டிலாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. சரி இப்ப அதெல்லாம் விட, இந்த பூவை வாங்கிக்க மாட்டியா? அது சொல்லு. சரி வாங்காத. சித்து இந்தம்மா இந்த பூ வாங்கிக்க. சரிங்க மாமா. என்ன சொல்றீங்க மாமா? ஏங்கா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஒரு ஆம்பளை வந்து உனக்கு பூ கொடுத்தா உடனே ஈன்னு பல்ல இழிச்சு வாங்கிப்பியா? அவர் ஒன்றும் மூணாவது மனுஷன் இல்லடி, நம்ம மாமா தானே. நம்ம மாமா கொடுத்தா நம்ம தாண்டி வாங்கிக்கணும். மாமா கொடுத்தா வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. மாமா பெரிய மாமா அப்பெல்லாம் வாங்கக்கூடாது. அதுவும் இந்த ஆள் கொடுத்தா நீ வாங்கவே கூடாது சொல்லிட்டேன். என்னையா? என்னடி பொறாமையில பொங்கி எல்லாரும் இருக்க? பொறாம எனக்கு பொறாமையில ஒரு மனம் கட்டியும் கிடையாது. நீ எதுக்கு பூ கொடுக்குற? நீ கொடுத்த பூவா என் அக்கா வாங்கக்கூடாது. முதல்ல நீ யாரு? நீ எதுக்கு எங்களுக்கு பூ கொடுக்குற? ஏய் லூசு, அதான் சொன்னால மாமா உங்களோட மாமாடி. நீ வேணான்னு சொல்லிட்டேன், அதான் உனக்கு கொடுக்குறேன். உனக்கு வேணாம்னா ஒதுங்கிக்கோ, நான் சித்து கொடுத்துக்கிறேன். சித்து இந்தம்மா இந்த ரோஸை வாங்கி நீ தலையில வச்சுக்க. உனக்கு இந்த ரோஸை அழகு அம்சமா இருக்கும்,
இந்த வந்து வாங்கிக்கம்மா. கொடுங்க மாமா. அக்கா ஓடி வேலையாக்கா அந்த ஆள் பூ கொடுத்தா கொடுங்க மாமா பால் இழிச்சிட்டு வாங்க வந்துடும். இப்பதான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. இங்க பார் நீ அந்த பூ வேணா வாங்க நீ உள்ள போ. ஏண்டி நீ அக்காவா இல்லைன்னா அக்காவாடி என்ன இப்படி மிரட்டிட்டு இருக்க? மாமா தான் இப்ப சொன்னாங்கல்ல என்ன ரோட்ல வச்சு மிரட்ட கூடாதுன்னு. அது மட்டும் இல்ல மாமா எனக்காக ஆசையா பூ எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதையும் வாங்க கூடாது சொல்றேன். ஐயோ மாற அந்த பூ உனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு தான் கொடுத்தா அந்த ஆளு. நான் வேணான்னு சொன்னதுனால இப்ப நீ வந்தது உங்ககிட்ட கொடுக்குறாரு. என்னமா ஆசையா இவளுக்காக எடுத்துட்டு வந்துடாமா. நீ ஏனோ இப்படி இருக்கியோ? சரி இதுல என்ன இருக்கு? நான் இல்லைன்றதுனால உனக்கு கொடுத்தாரு. நீ வாங்கல அதை இப்ப எனக்கு கொடுக்குறாரு. நான் வாங்கிக்கிறேன். நீ என்னது அக்கா இதெல்லாம் நீ வாங்க கூடாது. நீ உள்ள போ. ஓய் ஓய் ரவுடி, என்ன இந்த பூவை நான் யாருக்கும் கொடுக்கலாம். ரொம்ப டென்ஷன் ஆகாத. சும்மா மாமா விளையாடி பார்த்தேன். உன்னை தவிர வேற யாருக்கும் தர மாட்டேன். சரியா? யோ இங்க பாரு நான் உன்னை அப்பலாம் நினைக்கல. இந்த பூவை என் அக்காக்கு கொடுக்காத. வெளியில வேற யாருக்காவது கொடுத்துக்கா. எங்க வீட்டுல யாருக்கும் கொடுக்காத சொல்லிட்டேன். சிலுவண்டு கொடுக்க மாட்டேன். யாருக்குமே கொடுக்க மாட்டேன். யாருக்கு கொடுக்கணுமோ அவளுக்கு மட்டும்தான் கொடுப்போம். அடி அண்டி இந்த போர்வ இப்ப கட்ட வேணும் சீர்வ எனக்கு ஒரு கோடி வருது சொல்ல வார்த்தை சிலுவண்டு சரி பூதான் வேணாம்னு சொல்லிட்டான். இது வேணுமா? இந்த ஆள் வேணும்னு நம்ம பேர் பெற்றோம். மூஞ்சி பாரு சாக்லேட் காமிச்சிட்டா நான் வேணும்னு பல காமிச்சு வாங்கிப்பேனா? அதெல்லாம் வாங்கிக்க மாட்டேனே. என்ன கொடுத்தாலும் சரி எதையும் வாங்கவே மாட்டேனே. யோ என்ன பூ கொடுக்குற சாக்லேட் கொடுக்குற உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? என்ன கேட்டா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு கேட்டேன். என் மனசுல உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கேன். என்ன நினைச்சிருக்கேன்னு சொன்னா கொடுத்துருவியா? யோ மூஞ்சி பாரு பையா. வேண்டாம் போடி. சித்து என்னம்மா உனக்கு சாக்லேட் வேண்டாம் நீ எடுத்துக்க. இவளுக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். அது வேண்டாம்னு சொல்லிட்டாலும் அவ சாக்லேட் நான் சாப்பிட்டுக்கிறேன். இந்தா இதை நீ எடுத்துட்டு போ. சரிங்க மாமா. என்னடி எதுக்கு இப்ப முறைக்கிற? எதையுமே வேணாம்னு சொல்ல மாட்டியாக்கா நீனு? அந்த ஆள் எது கொடுத்தாலும் சரி மாமான்னு கேக்குற. ஒண்ணு அந்த ஆள் எது கொடுத்தாலும் வாங்கிப்பியா? பாரு நீயும் வேணாம்னு சொல்லி நானும் வேணாம்னு சொல்ல மாமா மனசு கஷ்டப்படுவல. நமக்கு அதுதானே வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதையும் வேணாம்னு சொல்லணும். அதனால நான் வாங்கிப்பேன். மாமா மனசு கஷ்டப்படக்கூடாதுல்ல. மாமா நீங்க சாக்லேட் கொடுங்க நான் வாங்கிக்கிறேன். வா சித்து இதோ வண்டி மேல இருக்கு எடுத்துக்கோ. சரிங்க மாமா. தேங்க்ஸ் மாமா. என்னம்மா இதுக்கெல்லாம் இருக்கு தேங்க்ஸ். மாமா வாங்கி கொடுத்ததா நீயாவது வாங்கிக்கிட்டீங்க அது போதும். சித்து அதையும் கொஞ்சம் வர சொல்லு. அதையும் கொஞ்சம் வர சொல்லு. அப்புறம் பாட்டியும் வர சொல்லு. டைம் ஆகுது கிளம்பணும்னா. சரி மாமா நான் போய் அம்மா வர சொல்றேன். போ சித்து போயிட்டு அத்தையும் வர சொல்லு போ. சரிங்க மாமா. பாரு நான் உள்ள போறேன். நீ வரியா? ஏன் உள்ள போற? இங்க இருக்க வேண்டியதானே? அத உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்காரு. இங்க நின்னு டூயட் பாட வேண்டியதானே? எதுக்கு உள்ள போற? பாரு அப்படிலாம் பேசாத. எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? ஐயோ கடவுளே உன்னை திருத்தவே முடியாது. போ உள்ள போய் தர. நான் போறேன் மாமா. நான் உள்ள போறேன். போதும் அவங்க சொன்னதெல்லாம் போதும். நீ முதல்ல உள்ள போ. இங்க பாருக்கா என்ன கேட்காம இங்க யாரையும் நீ பார்க்க கூடாது பேசக்கூடாது சொல்லிட்டேன். உள்ள போக்கா. போடி நீ எப்பவும் இப்படிதான். நான் உள்ள போறேன். என்னையா கணக்குறா? இல்ல என்கிட்ட எவ்வளவு பேச விட மாட்டீங்க. மாமா மேல அவ்வளவு ஆசையா என்ன? ஆசை உன் மேல எனக்கு. யோ உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு என்கிட்ட எப்படி பேசிட்டு இருக்க? இங்க பாரு இனிமே என்கிட்ட இப்படிலாம் பேசுற வேலை வச்சுக்காத சொல்லிட்டேன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒண்ணு என்ன ஒண்ணு அதாண்டி என்ன? யோ உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொல்ல இல்லையா? நான் எப்ப பார்த்தாலும் உன்னை பார்த்து முறைச்சிட்டு இருக்கேன். உன்கிட்ட கொடி பேசிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடா என்னை பார்த்து இப்ப பாரு பல்ல காமிச்சிட்டு இருக்க. உனக்கு மண்டையில மசாலா இருக்கா இல்லையா? மண்டையில மசாலா இருக்கா இல்லையா தெரியாது. மனசுக்குள்ள என்னென்னமோ இருக்கும். என் மனசுல என்னென்ன இருக்குன்னு உனக்கு தான் நல்லா தெரியுமே. தெரியும் தானே? உன்னை எனக்கு திருத்தவே முடியாது. போயா நான் உள்ள போறேன். ஏய் சாக்லேட் வாங்கி போடி. எனக்கு ஒன்றும் சாக்லேட் வேணாம். அதை நீயே வச்சுக்க. ஓய் நல்லா யோசிச்சு சொல்லு. சாக்லேட் வேண்டாம். வேண்டாம். ஓய் உனக்கு வேணானா நான் சாப்பிடுவேன். அதுக்கு தான் கேட்குறேன். சாப்பிட்டுருவா? சாப்பிட்டுக்க. எனக்கு ஒன்றும் வேணாம். சரி எனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். நானே சாப்பிட்டுக்கிறேன். நீ உள்ள படி போடி. அடடா சாக்லேட் இது சாக்லேட் என்ன டேஸ்ட். என்ன இதை சாப்பிட உனக்கு தண்ணி கொடுத்து வைக்கலாம். சரி விடு எனக்கு கிடைச்சிருச்சுலாம். யோ வெறுப்பா ஏத்துறா. அண்ணா
ஏய் சொல்லுங்க என்னடி பண்ற அடி ஏன் இப்ப என்கிட்ட சாக்லேட் கொடுங்கண்ணா போடுடி ரொம்ப ஓவரா வெறுப்பேத்தனாலும் அவதான் புடுங்கணும் கொடுக்க முடியாது என்னையா பண்ணுவேன் ஏய் சில்வண்டு நான் முதல்ல வேணுமான்னு கேட்டாலோ அதை நான் எச்சு பண்ணிட்டேன்டி அது கூட நான் வேற வாங்கி தரேன் நான் அது சாப்பிடறதுக்காக உங்க கையில இருந்து பிடிங்கிட்டேன்னு நினைக்கிறீங்களோ இதை நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன் இதை கொண்டு போய் குழி தோண்டி போதைக்க போறேன் நீயும் சாப்பிடக்கூடாதுன்னா அதனால தான் புடுங்கணும் அடி சில்வண்டு சாப்பிட்டுட்டு இருக்கவங்க கிட்ட போய் போடுங்க அது கூட உனக்கு நான் வேற வாங்கி தரேன் புடுறீ அதெல்லாம் கொடுக்க முடியாதியா என்ன என்ஜாய் பண்ணி சாக்லேட் சாப்பிடுறியா நீ சந்தோஷமா இருக்க கூடாது போயா அடி சில்வண்டு அது கீழே போடதான் நீங்க கிட்ட வாங்குனீங்க நீ சாப்பிடுறதுக்குல இவர் எச்சு பண்ணது நாங்க சாப்பிட மாட்டோம் நினப்புதான் பொழப்பைக்கு இருக்கோம் போயா அடி என் காதுலயே பூ சுத்துறோம் நீ எப்படின்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் யோ ஈஸ்வர் வாங்கத்த சொல்லியா என்ன கூப்பிட்டியாமே சித்து வந்து சொன்னா ஆமாத்த இந்த மாசம் காசு அப்புறம் கணக்கு வழக்கம் உங்க கிட்ட கொடுக்கணும்ல அதுக்கு தான் கூப்பிட்டேன் நீங்க ரொம்ப நேரமா வருவீங்கன்னு பார்த்தேன் சரி பாட்டி இருந்தாலும் பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கேன் அதான் வரலைங்க அதான் நான் சித்து வீட்டு கூப்பிட்டு சார் அத்தை இல்லையா ஈஸ்வர் மாசம் பிறந்தா போதும் தோட்டத்துல விளையிற பொருள்ல இருந்து காசுல இருந்து கணக்கு வழக்கு வரைக்கும் இதெல்லாம் எடுத்து என்கிட்ட கொடுக்கணுமா என்ன நான் இதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கலையா சரி அப்படிதான் நீ பொருள் காசுன்னு கொடுக்கறனாலும் இந்த கணக்கு வழக்கு கூட என்கிட்ட காட்டணும் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்யா ஆமா வேணும் இந்த அம்மா பெரிய பாரி வல்லல வேண்டாம்னு சொல்லுவாங்க அம்மா ஆல்ரெடி நம்மளை ஏமாத்தி நிறைய சுருட்டி வச்சிட்டு இருக்காங்க இப்படி கணக்கு வழக்கு காமிச்சாதான் நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு சுருட்டினாங்கன்னு நம்மளும் பார்த்து வச்சுக்க முடியும் என்ன உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க நினைப்போம் அள்ளி கொடுக்கலாமா கிள்ளி தான் கொடுக்குறாங்க கொடுக்கறத வாங்கி வச்சுக்க நம்ம புத்தர் மாதிரி பேச வந்துட்ட உனக்கு வாய் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு வாய மூடு இந்த சில்லு வந்து விளையாடுத்தனமா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல விவரமா தான் இருக்கும் இப்படிதான் அத்தை இருக்கணும் வீட்டுல ஒருத்தவங்களாவது இப்படி இருந்தாதான் கரெக்ட் சில்லு வந்து மாதிரி கண்டிப்பா வீட்டுக்கு ஒரு ஆள் வேணும் அத்தை என்னடி பாக்குறேன் ஏய் நீ விளையாடுத்தனமா இருந்தாலும் சில விஷயத்துல விவரமா இருக்கும் இப்படியே இரு எப்பவும் இப்படி இரு நானும் இல்லை யார் வந்தாலும் இப்படி விவரமாக கேள்வி கேளு புரியுதா அத்தை டைம் ஆகுது பாட்டி வர சொல்றீங்களா கிளம்புறோம் அதுக்குள்ள கிளம்புறேன் இப்பதான் சித்து பணியா சொல்லிட்டு இருக்கான் இரியா 2 பணியார சாப்பிட்டு போவேன் இல்லத்தா இப்பதான் சாக்லேட் சாப்பிட்டேனா நீங்க என்ன பண்ணுங்களேன் பணியாரத்தை ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுங்க வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்டுக்கிறேன் பாட்டி வர சொல்லுங்க டைம் ஆகுது ரொம்ப நேரம் ஆயிடுச்சா அம்மா வேற எங்களை தேடிட்டு இருப்பாங்க வர சொல்லுங்க சரியா இந்த போய் அம்மா வர சொல்றேன் சரிங்க அத்தா ஓய் இப்போ வந்து சாக்லேட் கொடுக்க மாட்டியா அதெல்லாம் கொடுக்க முடியாது அத சொன்னல குழி தோண்டி போதைக்க போறேன் அதனால கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் அது கீழே எல்லாம் போட மாட்டேன்னு எனக்கு தெரியும் நீங்க பாரு அதை நான் எச்சி பண்ணிட்டேன் கொடு நான் உனக்கு பாரு வாங்கி தரேன் உங்களுக்கு ரொம்ப இதெல்லாம் திங்க வேலை செய்வேனாக்கும் அதெல்லாம் திங்க மாட்டேன் கண்டிப்பா குழி தோண்டி போதைக்க தான் போறேன் ஏன்னா நீயும் சாப்பிடக்கூடாது அதனாலதான் இதை கண்டிப்பா குழி தோண்டி போதைச்சிருவீங்க அப்படிங்க சரி சரி நான் போயிட்டேன் சரிடி டைம் ஆகுது கிளம்புறேண்ணா அதே என்கிட்ட சொல்லிட்டு போறேன் சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்லணும்ல இவ்வளவு நேரம் நான் வந்ததுல இருந்து எனக்காகவே வாசல்ல நின்னுட்டு இருக்கோம் அப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு போனோம்ல அதனடி மரியாதை நிறுத்து நான் உனக்காக வாசல்ல நின்னுட்டு நினைச்சிட்டு இருக்கேன் நான் உனக்காக இல்ல இங்க விளையாடிட்டு இருந்தேன் நீ வந்துட்ட அதனால உன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன் சில்வண்டு என்கிட்ட சண்டை போட்டு எப்பயும் முடிச்சாச்சேன் உள்ள போகணும்னு நினைச்சிருந்தா எப்பயோ போயிருக்கலாமே மாமாவை பார்த்து சைட் அடிக்கணும் மாமா கிட்ட பேசணும் தானே இவ்வளோ நேரம் எங்க இருக்கான் சித்து கூட வந்தா நான் உள்ள போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் இதோ அத்தையும் வந்தாங்க உள்ள போயிட்டாங்க ஆனா நீ மட்டும் உள்ள போவே இல்லையா அப்போ மாமாக்காக தானே இருந்தேன் ரொம்ப ஆசைதான் நான் உன்னை அப்படிலாம் இல்ல நீ கணக்கு வழக்கெல்லாம் காட்டினாலும் ஏமாத்திடக்கூடாதுல ஆல்ரெடி எங்க சொத்தை சுருட்டி வச்சிருக்கீங்க இதுல கணக்கு வழக்கு கொடுக்கும்போது ஏமாத்திட்டேனா அதான் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் உள்ள போலான்னு நினைச்சேன் நீ ஏதாவது எங்க கணக்குல அடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு தான் இருந்தேன் ஆல்ரெடி எங்க சொத்தை சுருட்டி வச்சிருக்கீங்க சில்வண்டு நீ எதுக்கு இருந்தா எனக்கு தெரியாது ஆமா என்னடி சும்மா சொத்து சுருட்டிட்டேன்றா இப்போ உனக்கு என்ன வேணும் சொத்து தானே வேணும் அதான் சொன்னேன் மாமாவோட மொத்த சொத்தம் உனக்கு தான் நீ மாமா மட்டும் ஒருத்த வார்த்தை சொல்லுடி மொத்த சொத்தையும் என் சில்வண்டுக்கு எல்லாம் நான் எழுதி வச்சிடறேன் உனக்கு ஒரு வேலையே இல்லையா மாமா ஒண்ணு அந்த வார்த்தையை கூப்பிடவே மாட்டேன் இந்த ஜென்மத்துல உன்னை நான் அப்படி கூப்பிடவே மாட்டேன் போயா அப்படியா என் சில்வண்டை பத்தி எனக்கு தெரியும் அவ கூப்பிட வேண்டிய நேரத்துல கரெக்டா கூப்பிடுவான் சரி மாமாக்கு ரொம்ப நேரம் ஆகுது கிளம்புறேன் உள்ள போய் பாட்டி வர சொல்ல நீ ரொம்ப நேரம் வெளியில இருக்காதா உள்ள போ அப்புறம் ஆரம்பத்தில் சொன்னதுதான் இனி வெளியில ஸ்கிப்பிங் விளையாடுறான் அது விளையாடுறான்னு வந்தா மாப்பிள்ள கொட்டிச்சிருவோம் பார்த்துக்க உள்ள படி போயா நான் போறேன் சில்வண்டு நீ எப்படின்னு எனக்கு தெரியாது வரும் ஒரு நாள் எல்லாம் வெளியில வரும் டி அட காங்கேயும் காளை என்ன தெரியுமா
கட்டி வைத்து கண் சிரிக்கும் சுந்தரியே, அக்கரையும் இக்கரையும் கடந்த வெள்ளத்தை கட்டி அணை கட்டி வைத்த பைங்கிலியே, என்னில் நீயடி உன்னில் நானடி, என்னில் நீயடி உன்னில் நானடி, ஓ பைங்கிலி நிதமும் என்னை தொட்டு. முத்து எங்கப்பா இருக்க? மில்லந்து வந்துட்டியா? ஆமாப்பா, மில்லந்து எப்படி வந்தாச்சு. வந்துட்டு இதோ நானும் அம்மதும் தோட்டத்துக்கு வந்திருக்கேன்ப்பா. தோட்டத்துக்கு போயிருக்கீங்களா? எதுக்கு முத்தேன் இந்த பொழுது சாஞ்ச நேரத்துல தோட்டத்துக்கு போயிருக்கேன்? நாளைக்கு காலைல கூட கூட்டிட்டு போயிருக்கலாம் அமிர்தாவை. இல்லப்பா, அவ நேற்று வந்து கேட்டுட்டு இருக்கலாம். சரி நேற்றே கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். ஒரு சின்ன வேலை வந்துருச்சு, அதனால இவ்வளவு கூப்பிட்டு போக முடியல. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை தான். காலையில போனா எத்தனை மணி ஆகும் தெரியாது. அதனால தான் சரி இன்னைக்கு கூட்டிட்டு போவோமே, இல்லைன்னா கண்டிப்பா கஷ்டப்படுவாள். அதுதான்ப்பா. சரி விடுங்கப்பா, வந்துடும் கொஞ்ச நேரத்தில். நீங்க சொல்லுங்கப்பா என்னப்பா விஷயம்? சரி சரி முத்து, பார்த்து அமிர்தா பத்திரமா கூட்டிட்டு வா. தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பத்திரமா கூட்டிட்டு வா. அது ஒன்றும் இல்லை முத்து, ஒரு சின்ன விஷயம். அதுதான் அதுக்கு தான் உங்கள்கிட்ட பேசலான்னு ஃபோன் பண்ணேன். அது ஒன்றும் இல்லை, நம்ம தனப்பால் இருக்காருல்ல, அதான்ப்பா நம்ம ஏபிஎன் ஸ்டோர் ஓனர். ஆமாப்பா, ஏபிஎன் ஸ்டோர் தானே தெரியும், சொல்லுங்கப்பா. ஆமா முத்து, ஏபிஎன் ஸ்டோர் தானப்பா, அவரே தான். அவர் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் அடிச்சாரு. போன மாசம் நம்ம 280 லோடு அடிச்சிருந்தோம் அவருக்கு. அவர் இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாசத்துல எனக்கு 300 லோடு அடிச்சிருங்க அப்படின்னு இருக்காரு. அப்போ அவருக்கு கணக்கு கொஞ்சம் மாற்றி எழுதணும் பத்தியா. மாசம் இது வரைக்கும் 280 அடிச்சிட்டு இருக்கோம். இப்போ அவருக்கு வந்து 300 மாற்றணும். அது மட்டும் இல்லை, நானும் அவர் கடை வரைக்கும் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதான் சரி நானும் வரலான்னு இருக்கேன். ஐயோப்பா, இந்த விஷயத்துல உங்ககிட்ட சொல்ல மாதிரி பார்த்தீங்களா, இவரு 2 நாளைக்கு முன்னாடி மாத்திட்டேன்ப்பா. ஏன்னா அத்தை அப்பவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அத்தை மூலியமா வந்து தானே, அதான் அத்தை அன்னைக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நானும் என்ன எதுன்னு டீட்டெயில் கேட்டு அவர் கணக்கு மாற்றி நானுமே ஸ்டோர் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன்ப்பா. அப்பா நீங்க அந்த கபோர்டில் நோட் இருக்கு பாருங்களேன், அந்த நோட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓ கஸ்தூரிக்கு தெரியுமோ? கஸ்தூரிக்கு தெரியக்கூடாது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். பார்த்தா இந்த ஆள் முதல் கஸ்தூரிக்கு ஃபோன் பண்ணி தான் எனக்கு பண்றானோ. என்னப்பா பேசுறீங்க? அத்தை சொன்ன ஆள் போய் அத்தைக்கிட்ட விஷயத்த சொல்லாம இருப்பாரா? அத்தைக்கிட்ட தான் முதல் விஷயத்த சொன்னாரு. அத்தை தான் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயமே இதுதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன்ப்பா. சரி முத்து, முத்து லோடு விஷயத்தை பத்தி மட்டும்தான் கஸ்தூரி கிட்ட பேசுனியா, இல்ல கணக்கு வழக்கு பத்திலாம் கஸ்தூரி கிட்ட சொல்லிட்டியா? அத்தை ஃபோன் பண்ணி இதுதான் விஷயம்னு சொல்லும்போது நம்மளும் அத்தைக்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லணும்ல. அதான் இன்னைக்கு ஈஸ்வரன் போறான்ல, நான் ஈஸ்வரன் எல்லா விஷயத்த சொல்லிட்டேன். அவன் சொல்லுவான்ப்பா. ஓ அப்படியா, நான் கஸ்தூரிக்கு தெரிய வேணாமே நினைச்சேன். சரி இது விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் கஸ்தூரி ஏதாவது ஃபோன் பண்ணலாம்? அப்பா நீங்க எதுக்காக இவ்வளவு விவரம் கேட்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுதுப்பா. நீ பாருங்கப்பா, 10 மூட்டை எக்ஸ்ட்ரா போனாலும் அத்தைக்கு சேர வேண்டிய பங்கு நம்ம கண்டிப்பா கொடுத்து தான் பார்க்கணும். நீங்களும் மறைக்கணும்னு நினைச்சாலும் நானும் சரி ஈஸ்வரனும் சரி மறைக்க மாட்டோம். நானே மறந்தாலும் ஈஸ்வரன் மறக்கவும் மாட்டான், மறைக்கவும் மாட்டான். அதனால இப்ப எல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா. அதுக்குள்ள முத்து அது வந்து ஏன்ப்பா பாட்டி எங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்து வளர்த்தா மாதிரி தானே உங்களையும் வளர்த்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்களே இப்படி பேசலாமா? வைங்கப்பா, நான் அங்கதான் வரேன். மீனாட்சி நீங்க போன மீனாட்சி. நீங்க லோட பத்தி பேசும்போது நான் வந்துட்டேன். என்ன சொன்னாரு உங்க அருமை புத்திரன்? எல்லாத்தையுமே அவங்க அத்தைக்கிட்ட கொட்டிட்டு இருப்பாரு. கொட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அப்பா கிட்ட சொல்லிருப்பாரு, அப்படிதானே? இல்ல மீனாட்சி, இவரு கஸ்தூரி சொன்னால் தானே நியாயமா பார்த்தா கஸ்தூரிக்கு சேர வேண்டியது நம்ம கொடுத்து தானே ஆகணும். அவர் கேட்கலனாலும் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறது நம்ம பிள்ளைங்களோட எண்ணம். அது மாற்ற முடியுமா? அம்மா அந்த அளவுக்கு சொல்லி வளர்த்து கொடுத்துருக்காங்க. என்ன வளர்த்துருக்காங்க எனக்கு புரியுங்க. என் பிள்ளைங்க நான் எப்படி வளர்க்கணும்னு நினைச்சேன். ஆனா உங்க அம்மா இருக்கிறதுனால என்னால எதுவுமே பண்ண முடியல. ஏங்க உங்க அம்மா மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? என் பிள்ளைங்களுக்கு இவ்வளவு வயசாகும் என் சொல் பேச்சு ஒரு பேச்சு கேட்கறது இல்ல தெரியுமா? மீனாட்சி எங்க அம்மா பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. எங்க அம்மா எப்பவுமே நேர்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க. இப்பவும் அவங்க அப்படிதான் இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, என்னையும் அப்படிதான் வளர்த்தாங்க. நான் தான் அப்படி இப்படின்னு மாறியாச்சு. இப்போ அவங்க பேருங்களும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது நம்மளால மாற்ற முடியாதுல்ல. சரி விடு, சும்மா நீ இதை நினைச்சிட்டு உன்னோட பிபி ஏத்திக்காது. அது சரிங்க, என் பிள்ளைங்களுக்கு இவங்க நல்லது கிட்ட சொல்லி வளர்ப்பாங்க. அப்புறம் பெத்தவன நான் எதுக்கு இருக்கேன்? என்ன மீனாட்சி பேசிட்டு இருக்கான்? இவங்க பிறந்ததுல இருந்து நீ பால் கொடுத்ததோட சரி, மற்றது எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணது அம்மா தானே. அப்படி கேட்கலீங்க, என் பிள்ளைய கொடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்ப நீ பாட்டு நிம்மதியா தானே இருந்த. எங்க அம்மா எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க, நீ பாட்டு உங்க வேலையை பார்த்து தான் நிம்மதியா இருந்த. அப்ப நீ நிம்மதியா இருந்துட்ட, அதான் இப்ப அவஸ்தப்பட்டு இருக்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்ப புள்ள பெத்த உடம்பு எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்காதா? நானே ஈக்காரங்க, அதான் இவன் பாத்துக்கிட்டு விட்டேன். அதுக்காக மொத்தமா இவங்களை பாத்துப்பாங்க என்ன? சரி புள்ள பெத்த உடம்புன்னு எத்தனை வருஷமா படுத்து படிக்க இருந்தா என்ன மீனாட்சி? பசங்களுக்கு 10-15 வயசு ஆகுற வரைக்கும் நீ அவனுங்களுக்கு என்னன்னு கூட கேட்டுக்கலாம். அம்மா தான் அவனுக்கு குழந்தையில இருந்து இந்த இப்ப வரைக்கும் அவனுங்களுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப யோசிச்சு பாரு, உன் பேச்சு என் பேச்சு கேட்பானுங்களா இல்ல அம்மா பேச்சு கேட்பானுங்களா? என்ன உனக்கு பேச்செல்லாம் ஒரு தினசா இருக்கு? எனக்கு யாரும் ஒரு புத்திமதி சொல்ற மாதிரி இருக்கு. எப்போ நான் இதெல்லாம் சொன்னா தலையடின்னு கேட்டுப்பீங்க. இப்ப எனக்கு என்னமோ எனக்கு வந்து கூட கூட பேசுற மாதிரி இருக்கு. கூட எல்லாம் பேசலாம் இல்ல மீனாட்சி, நியாயம் ஒண்ணு இருக்குல்ல. எப்பயாவது ஒரு சமயம் நியாயத்தை பேசணும்ல. அதுலயும் இப்ப வீட்டுல யாருமே இல்ல. இப்போ உங்ககிட்ட இதுதான் நியாயம்னு நான் எடுத்து பேசி ஆகணும் மீனாட்சி. அதனால சொல்றேன். வீட்டுல யாருமே இல்லையா? ஆமா எல்லாரும் எங்க போயிருக்காங்க? முத்துவா அமிர்தாவும் தோட்டத்துக்கு போயிருக்காங்க. அமிர்தா 2 நாளா கேட்டுட்டு இருக்காமா தோட்டத்துக்கு கூட்டிட்டு போக சொல்லி. அதான் முத்துவா அமிர்தாவும் தோட்டத்துக்கு போயிருக்காங்க. ஈஸ்வரன் அம்மாவை கூட்டிட்டு இன்னைக்கு கஸ்தூரி வீட்டுக்கு போயிருக்கான்.
கணக்கு வழக்கெல்லாம் காட்டிட்டு அவளுக்கு சேர வேண்டிய பங்கு கொடுத்துட்டு வரணும்ல. அதான் ஈஸ்வரன் பாட்டி அம்மாவை கூட்டிட்டு கஸ்தூரி வீட்டுக்கு போயிருக்கான். பாத்தீங்களா, என் 2 பிள்ளைங்க வீட்டுல இருந்து வெளியில போயிருக்காங்க. ஆனா ஒரு பெத்த வயிற்காலே அவகிட்ட சொல்லிட்டு போனோமேனு ஒரு மட்ட மரியாதை தெரியல. பாத்தீங்களா, இந்த அளவுக்கு உங்க அம்மா அவளை வளர்த்து வச்சிருக்காங்க. ஈஸ்வரன் அவ வீட்டுக்கு போயிருக்கா. போவாதான்னு சொன்னா அவன் கேட்கறதே இல்லை. நமக்கு ஆவாத வீட்டுக்கு போய் அங்க போய் உட்காந்துட்டு ஒரு வாரிட்டு வர போறான். மீனாட்சி என்ன பேசிட்டு இருக்கான்? ஈஸ்வரன் அம்மாவும் நேத்தே சொன்னாங்க, இன்னைக்கு மதியம் கூட சாப்பிடும்போது உங்ககிட்ட சொன்னாங்க கஸ்தூரி வீட்டுக்கு போறேன் மீனாட்சின்னு. உங்ககிட்ட அம்மா சொல்லல? அது மட்டுமா, ஈஸ்வரன் சாயங்காலம் வீட்டுக்கு வந்துட்டு அம்மா அத்தை வீட்டுக்கு போயிட்டு வரேன், பாட்டியை கூட்டிட்டு போறேன் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனா. சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கான். சரிங்க, ஈஸ்வரன் சொன்னா உங்க அம்மா சொன்னாங்க. ஏன் முத்து கிட்ட சொன்னா பாத்தீங்களா? முத்து ஒரு வார்த்தை கூட சொல்லலங்க. உங்க அம்மா அவனுக்கு அவ்வளவு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. உங்க அம்மாவை மதிக்காதேன்னு என் பிள்ளைங்க கிட்ட சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. மீனாட்சி, முத்தும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனோம், மறந்துட்டியா என்ன? முத்து மட்டும் இல்ல, அமிர்தாவும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. சும்மா வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. சமையல் கட்டில் இருக்கும்போது அமிர்தா என்னமோ உங்ககிட்ட சொன்னால, நீ அதுக்கு என்ன சொன்ன? எதுக்குமா இந்த நேரத்தில் தோட்டத்துக்கு போறேன்னு நீ அமிர்தா கிட்ட கேட்கலாம்? அது ஆமாமா, அது மறந்துட்டேன். ஏதோ ஒரு நினைப்புல மறந்துட்டேன். உனக்கு எனக்கும் ஞாபகம் மறதி வச்சுக்கிட்டேன். நம்ம பிள்ளைங்களையும் அம்மாவையும் குறை சொல்லக்கூடாது. நானுமே ஞாபகம் இல்லாம முத்துக்கு ஃபோன் பண்ணி இப்போ எங்க இருக்கேன்னு கேட்டுட்டேன். அவன் தோட்டத்தில் இருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஐயோ நம்ம கிட்ட தோட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போனா அப்படின்னு நானும் நினைச்சுக்கிட்டேன். ஆனா ஒரு வார்த்தை கூட அப்பா சொல்லிட்டு தானே வந்தேன், என்னாச்சு பாரு, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்கல. சரி சரி, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். பார்த்து பேச மீனாட்சி, எங்க அம்மா வளர்ப்பு எந்த இடத்துலையும் தப்பாகாது. சின்ன பிள்ளை மட்டும்தான் எங்க அம்மா வளர்ப்புல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கான். அவன் தான் என்ன வளர்ந்துட்டு இருக்கான்னு தெரியணும். அவர் லட்சணம் தான் இந்த நாளைக்கு வந்தா தெரியும். நாளைக்கு வராதுல என்னன்னு பாத்துருவோம். அம்மா என் சின்ன பிள்ளை குறை சொல்லாதீங்க. ராஜபாண்டி அவன் கிட்டத்தட்ட நான் சொல்லி கொடுத்து ஏன் வளர்ப்புல வளர்ந்தவன். பாருங்க, இவனுங்க 2 பேரை விட அவன் தான் ரொம்ப பொறுப்பானவனாவும் ரொம்ப ரொம்ப பணிவானவனாவும் இருப்பான். பாருங்க, பார்க்க தானே போறீங்க. நாளைக்கு என் பிள்ளை வருவாள், அவன் எப்படி இருக்கான்னு பாருங்க. அப்ப உங்களுக்கே தெரியும் உங்க அம்மா வளர்ப்பு நல்லா இருக்கா இல்ல ஏன் வளர்ப்பு நல்லா இருக்கான்னு. ராஜபாண்டி வளர்ப்பு எப்படி இருந்ததுன்னு நாங்களும் பார்த்தோம். அவனை அப்படி இப்படின்னு ஏற்றி கொண்டு வந்தது உன் 2 பிள்ளைங்க தான், முத்துவும் ஈஸ்வரனும். முத்துவும் ஈஸ்வரனையும் வழி நடத்தி வந்தது எங்க அம்மா. மனசுல வச்சுக்கிட்டு பேசு மீனாட்சி. சரி போதும், உங்க பேர் வாப்பி தரலாம். அம்மா அம்மா அம்மானு எப்ப அந்த கேள்வி எப்ப போய் சேரணும் இருக்கும். இந்த வீட்டை மொத்தத்தையும் அதுதான் ஆண்டுகிட்டு இருக்கேன். மாமியாருங்கிற பேர்ல வீட்டை மட்டுமா என் பிள்ளைங்களும் அதுல ஆண்டுட்டு இருக்கேன். இந்த கேள்வி போய் சேர்ந்தாதான் இந்த வீட்டுல இருந்து என் பிள்ளைங்க வந்து எல்லாம் ஏன் பேச்சு கேட்பாங்க. ஏன் தேவன் வீட்டுல வேலை செய்யுதுங்க கூட என்னைய பார்த்தாக்கா ஏதோ ஒரு மாதிரி ஏத்த இருக்காம பாக்குறீங்க. என்ன ராட்சசியை பாக்குற மாதிரி. ராட்சசி மாதிரி பார்க்காம வேற எப்படி பார்ப்பாங்க? என்ன சொல்லுங்க? ஒண்ணும் இல்லை மீனாட்சி, அது வந்து நீ லட்சுமி ஆச்சே, உன்னை போய் ராட்சசின்றாங்களேன்னு மனசுக்கு அவ்வளோ வேதனையா இருக்கு. நீ கவலைப்படாத மீனாட்சி, உன்னை பத்தி தான் எனக்கு தெரியும்ல. நான் உன்னை லட்சுமி போல பார்த்துக்கிறேன், சரியா? என்னங்க பேச்சுல ஒரு குதர்க்கம் தெரியுதா? பார்த்து பேசுங்க. நீங்களும் உங்க அம்மா பின்னாடி போயிடாதீங்க. பார்த்து பேசுங்க. அப்புறம் என் சின்ன பிள்ளை வரான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல நினைச்சேன். ஏங்க நாளைக்கு என் அண்ணன் பொண்ணு கௌசி அவ வரா. அவ நாளைக்கு 10 மணி ட்ரெயினுக்கு வரா. என்ன மீனாட்சி திடீர்னு கௌசல்யா வரேன்னு சொல்றேன்? நேற்று தான் அம்மா கிட்ட பேசணும், அம்மா தான் வேணாம்னு சொன்னாங்களே. நீ எதுக்கு இப்ப அம்மா பேச்சு கேட்காம கௌசல்யா எதுக்கு இங்க வர சொன்ன? ஏங்க கொஞ்சம் வாய மூடுங்க. உங்க அம்மா சொல்லிட்டா உங்களை மாதிரி உங்க பிள்ளைங்க மாதிரியும் நானே கேட்டு தலையாட்டு இருக்குமா இல்லை? சும்மா விவரம் தெரியாம பேசாதீங்க. என் அண்ணன் பொண்ணுங்க 2 இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும், இதுதான் என் ஆசை. அதனால்தான் அம்மாவை எப்படி எப்படியே பேசி மூத்துக்கு பேசி முடிச்சாங்க. இப்போ அந்த பிள்ளை கௌசல்யாவை எப்படியாவது நம்ம ஈஸ்வரனுக்கு பேசி முடிக்கணும்னு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னடா எதுக்கு வரணும் ஏன் வர சொன்னேன்னு எனக்கு அந்த பிள்ளைய கூட்டி உட்கார வச்சு படிக்க வைக்கணும்னு ஆசை. என் அண்ணன் புள்ள என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு எனக்கு ஆசை. மீனாட்சி என்ன பேசிட்டு இருக்கேன்? அந்த பிள்ளை மனசுல என்ன இருக்குன்னு தெரியல, இது அம்மா ஈஸ்வரன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. அதுவும் இல்லாம நீ நினைச்சதெல்லாம் இங்க நடக்குமான்னு தெரியாது. ஈஸ்வரனை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. அவன் ஒரு முடிவு எடுத்துட்டான், அதுல மட்டும்தான் தீர்க்கமா இருக்கும். அம்மா சொன்னாலும் சரி, ஏன் பாட்டியே சொன்னாலும் அவன் அந்த முடிவுல இருந்து மாற மாட்டான். ஈஸ்வரன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், நீ எதுக்கு இந்த பிள்ளைய வர வச்சேன்னு தெரியல. இப்போ என்ன மீனாட்சி எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கான்? என் பிள்ளை ஈஸ்வரனை பத்தி எனக்கு தெரியாது. எல்லாம் உங்களை விட எனக்கு ஒரு படி மேலேயே தெரியும். நீங்க சொல்ற மாதிரி அவன் ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த முடிவுல இருந்து மாற மாட்டான்னு தெரியும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணத்துல அவன் எந்த முடிவும் எடுக்கலன்னு நினைக்கிறேன். அப்போ சீக்கிரமே என் அண்ணன் பொண்ணு கிட்ட வந்து வச்சாதானே என் அண்ணன் பொண்ணை வர பாப்பா பேசுவான் பழகுவான். அப்போ அவன் மனசுக்குள்ள ஏதோ தோணும்ல, அப்பதானே அவன் தெளிவான முடிவை எடுப்பான். அதுக்குதான் நான் இப்படி ஒரு பிளான பண்ணி என் அண்ணன் பொண்ணு கௌசல்யாவை இங்க வர வச்சிருக்கேன். மீனாட்சி நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா ஈஸ்வரனுக்கு இந்த நினைப்பு வருமானு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, அதான் உன் அண்ணன் பொண்ணு ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா எடுத்தாச்சு. அப்புறம் எதுக்கு மீனாட்சி இன்னொரு பொண்ணு இங்க நம்ம வெளியில பார்க்கலாம்ல? அம்மா வாய முடியுங்க. என் அண்ணனும் சொத்துக்காரனா, என் அண்ணனோட மொத்த சொத்தும் வேற ஒருத்தருக்கு போறதுக்கா? எல்லாம் நம்ம கைக்கே வந்து சேரணும். நம்ம சொத்தம் என் அண்ணனோட சொத்தம் சேர்ந்தா பல்ல மடங்குங்க. அதெல்லாம் விட்ட முடியுமா என்ன? அதனால தான் நான் அமிர்தாவை கஷ்டப்பட்டு பேசி நம்ம மூத்துக்கு முடிச்சது. அப்புறம் அமிர்தாவை பேசி முடிச்சுட்டு கௌசி அப்படி விட்டுருவா என்ன? அதனால கௌசி எப்படியாவது ஈஸ்வரனுக்கு பேசணும்னு அவளை இங்க வர வைக்கிறது. எடுத்து எடுப்பே நான் கல்யாணத்தை பத்தி பேசினா என் அண்ணனே என்ன தப்பா நினைக்கும். அதனாலதான்
கல்யாணத்தை பத்தி பேசாம படிப்பை பத்தி பேசி அவளை இங்க வர வைக்கிறேன். அது சரி, சோழியம் குடி நீ சும்மா ஆடாதுன்னு நினைச்சேன். உங்க அண்ணனோட சொத்துக்கு பாடி போட்டுட்டியும். நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியும். மீனாட்சி, இதெல்லாம் சரியா வருமா? ஏன்னா எனக்கு எதுவும் சரியா படுற மாதிரி இல்ல. சொத்து கையில கொடுத்தா வேணாம்னு சொல்லிடுவீங்களா என்ன? நான் இவ்வளவு தூரம் உங்களை மாத்தி வைக்க போய் தான் உங்க தங்கச்சிக்கு சேர வேண்டியது எல்லாம் நம்ம கையில இருக்கு. நான் மட்டும் உங்க வாழ்க்கையில வரல, எல்லாத்தையும் உங்க தங்கச்சிக்கு தூக்கி கொடுத்துட்டு ஓட்டாண்டியாதான் நிப்பீங்க. இப்பவாது புரிஞ்சுக்கோங்க இந்த மீனாட்சியோட அருமை என்னன்னு. அதெல்லாம் சரியா வரும். மீனாட்சி முடிவு பண்ணா எல்லாம் சரியா தாங்க வரும். நீ என் வாழ்க்கையில வராம இருந்தா சொத்து வந்திருக்கும் இல்லையோ நிம்மதி இருந்திருக்கும். இப்ப அதானே இல்ல. என்ன ஏதோ முழங்குற மாதிரி இருக்கு? ஒன்னும் இல்ல மீனாட்சி, ஈஸ்வரன் நினைச்சுதான் யோசிக்கிறான். அவனுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வந்தா அம்மானும் பார்க்க மாட்டான், அப்பானும் பார்க்க மாட்டான். அவனை பத்தி தெரிஞ்சே இப்படி ஒரு வேலை பாக்குறியா? அதான் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நாளை பின்ன இந்த விஷயம் வெளியில வந்தா நான் எனக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை சொல்லிட்டேன். அப்புறம் அவன் என்ன பேசிட்டான், அவன் என்ன இப்படி சொல்லிட்டான்னு என் கிட்ட வந்து நிக்க கூடாது, பாத்துக்கிறேன். என் பிள்ளைக்கு கெடுதல் பண்ற மாதிரி பேசுறீங்க. அவன் ஏன் பிள்ளைங்க, என் பிள்ளைக்கு நல்லது எது கெட்டது இதுன்னு எனக்கு தான் தெரியும். எல்லாம் நான் பண்றதெல்லாம் அவனுக்கு நல்லதுதான். நீங்க ஒன்றும் ரொம்ப வருத்தப்பட்டுக்க வேணாம். என் அண்ணன் பண்ண கௌசல்யாக்கு என்ன வைப்பாரு? தங்க ரதம் அமிர்தா எப்படியும் அதை விட ஒரு படி மேலங்க அவன். அவளை போய் ஈஸ்வரனுக்கு கட்டி வைக்கலனா அந்த உறவுக்கு ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும். நான் அவ பிறந்ததுன்னு கணக்கு போட்டுட்டேன். அமிர்தா இப்படி முத்துக்கோ அது போல கௌசல்யா ஈஸ்வரனுக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இங்க வேற எதுவும் நடக்க போறதில்ல. நான் நினைச்சது மட்டும்தான் நடக்கும். ஈஸ்வரனுக்கு கௌசல்யா தான். நாளைக்கு காலையில 10 மணி ட்ரெயின்ல அவன் இறங்குறான். நாளைக்கு காலையில 10 மணியா? சரி மீனாட்சி, இது அமிர்தாக்கு தெரியுமா? முத்துக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியலையே. அவ வராங்கிறத இங்க யாருக்கும் நான் சொல்லலாம், சொல்லக்கூடாதுன்னு சொல்லலாம். வரட்டும், நேரத்துக்கு முன்னாடி அப்ப சொல்லிக்கிறேன். அப்ப அவளை போய் பிக்கப் பண்ணா போதும். அது வரைக்கும் நான் யார்கிட்டையும் எதையும் மூச்சு விடுற மாதிரி இல்லை. என்ன மீனாட்சி என்ன பண்ணிட்டு இருக்கான்? வீட்டுக்கு உட்குள்ள வரா, அதுவும் அவ அக்கா கறிக்க சொல்லலாம். எப்படி நீ பண்றதெல்லாம் சரியில்லை, பாத்துக்க. நான் போய் ஏதாவது சொல்லிட்டேன்னா உங்க மருமக அமிர்தா ஏதாவது பேசி வர பிள்ளைய கூட வர விடாம தடுத்துருவான். உங்க அமிர்தா பத்தி உங்களுக்கு தெரியாது? அவளை உங்க அம்மா மாதிரி தான் நேர்மையான பேசுறவா. அதனாலதான் அவ அக்கா கறிக்கிட்ட கூட சொல்லாம நமக்காக வச்சிருக்கேன். நாளைக்கு 10 மணிங்கிறது 9:45 தான் சொல்ல வேண்டியவங்கிட்டே சொல்லுவேன். அது சரி, நீதான் திட்டம் போடுறதுல வில்லியாச்சும். என்ன சொன்னீங்க? இல்ல மீனாட்சி, நீ திட்டம் போடுறதுல மண்ணின்னு சொன்னேன். அதுதான் சொன்னேன். உன் காதுல வேற எதுவும் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க, உங்ககிட்ட விஷயத்த சொல்லியிருக்கேன். யாருக்கிட்டயாவது இந்த விஷயம் போச்சு அப்புறம் மீனாட்சி வேற மாதிரி பாப்பீங்க, பாத்துக்கோங்க. நோட்டு புக்கை மூடி வச்சு போங்க. உங்களுக்கு நான் ஏதாவது பாலகா கலைக்க தான் தரேன், போங்க. அது சரி, மூச்சு விடுவானா? விட மாட்டேனே. ஏன்னா எனக்கு என் பொண்டாட்டி பத்தி தெரியுமே. சரி, நானே நல்ல வேலை உங்ககிட்ட குடிக்க ஏதாவது வேணும்னு கேட்கணும்னு நினைச்சேன். நீயே போட்டி கொண்டு வரேன்னு சொல்லிட்டேன். என் மருமக அம்மதா இருந்தா நான் கேட்கறதுக்கு முன்னாடி இன்னும் வந்து நிற்கும். நீ சொல்லிட்டு போய் தான் செய்யவே செய்யறேன். கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு மீனாட்சி. உங்ககிட்ட பேசி தொண்டை தண்ணி ஊற்றி போச்சு. எதையாவது வாயில ஊத்திட்டு நான் போய் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கேன். அம்மா வந்த பிறகு சாப்பிடலாம். ஆமாங்க, நேற்று வரைக்கும் உங்க அம்மா, இன்னைக்கு உங்க மருமக. என்னைக்கு தான் உங்க லிஸ்ட்ல சேர்த்துப்பீங்கன்னு தெரியல. ஆமா, உங்க அம்மா வந்த உடனே உங்க கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்க. போயிருக்கிறது பொண்ணு வீடுல அங்கேயே சாப்பிட்டு தான் வருவாங்க. ஏண்டி எத்தனை தடவை அவங்க அங்கே சாப்பிட்டு வந்திருக்காங்க? இது வரைக்கும் ஒரு தடவை கூட அந்த வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. அவங்க எது வந்தாலும் டப்பாவில் போட்டு கட்டி கொண்டு வந்து உனக்கும் எனக்கும் வேணுமா வேணுமான்னு கேட்பாங்க. நீ தான் என்னமோ ரோசக்காரி மாதிரி பானக்காரி மாதிரி அது கை கூட வைக்க மாட்டேன். சரி போ, இதை பேசிட்டு இருந்தால் தலைவலி தான் வரும். சீக்கிரம் போய் எனக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வா. பிள்ளைங்களா வீட்டுக்கு வர நேரம் ஆச்சு, போ. சரி சரி. சரிப்பா, நான் ஸ்டேஷன் கிளம்புறேன். ராஜபாண்டி கூட்டிட்டு வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு கிளம்புறேன்ப்பா. சரிப்பா. ஈஸ்வர், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. தோட்டத்தில் இருந்தால் வேலை இருந்தால் நீங்கள் பார்க்கறதா பாரு. நான் வேணா போய் ராஜபாண்டி கூட்டு வந்துடுறேன். இல்லைண்ணா, லோடெல்லாம் நேற்று ஏற்றியாச்சு. இன்னைக்கு தோட்டத்தில் பெருசாக வேலை எதுவும் இல்லை. அது எல்லாமே மதியம் மேலே தான். பரவாயில்ல, நானே போய் கூட்டு வந்துடுறேண்ணா. சரிடா. அண்ணா, ரைஸ் மில்க்கு போயிடாதான். ராஜபாண்டி வந்ததுக்கு அப்புறமா போ. நீ போக மாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். அது அப்புறம் போவேன். நம்ம வீட்டு காடு குட்டி வரான். அவனை பார்க்காம நான் ரைஸ் மில்க் கிளம்புதான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. தூரம் வரட்டும். வந்ததுக்கப்புறம் துறையை பார்த்து விசாரிச்சுட்டேன். அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான். பேராண்டி, என் கடைக்குட்டி வரானதும் இந்த பாட்டிக்கு சந்தோஷம் தாங்கலையா. சீக்கிரம் கூட்டிட்டு வா, அவனை பார்க்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கேன். அதுக்கு என்ன பாட்டி, உங்க செல்ல பேராண்டியா பத்திரமா கூட்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துறேன். நீங்க மடியில வச்சு கொஞ்சம் கொஞ்சங்க. பேராண்டி பத்தியா பாட்டியை கிண்டல் பண்றேன். எனக்கு நீங்க எல்லாருமே குழந்தைங்க தான்டா. உங்களை இப்போ மடியில வச்சு கொஞ்சம் நல்லா ஆசையா இருக்கேன். பாட்டிக்கு தான் ஸ்ட்ரென்த் பத்தல பாத்துக்க. எதுக்கு பாட்டி இந்த விபரீத ஆசை? உங்க செல்ல பேராண்டி கூட்டி வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிடறேன். அப்புறம் என்ன பண்றீங்க பண்ணுங்க. ஆமாய்யா, என் ராசை பண்ணி பார்க்க போறேன். ஐயோ, என் ராசை எப்படி இருக்காங்க தெரியலையே. அவனை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. என் ராசை பண்ணியே பார்த்தே ஆகும். சீக்கிரம் கூட்டிட்டு வாயா. இன்னும் 1 hour வந்துடும் பாட்டி. நான் கூட்டிட்டு வந்துடுறேன். அம்மா கிளம்புறேம்மா. பாத்து ஈஸ்வர், பாத்து நீ ராஜபாண்டி பத்திரமா வாங்க, சரியா? கண்டிப்பாம்மா. சரி நான் பாட்டி என்ன கிளம்புறேன். என்னாச்சு? ஈஸ்வரன் கிளம்பிட்டான் பாரு.
இப்போ வந்து சொல்லு, கௌசி எங்க தானே வருவான்? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கு எப்ப சொல்லணும்னு தெரியும், நான் அப்ப சொல்லிக்கிறேன். இப்ப சொன்னா குடும்பமா சேர்ந்து தங்க தக்கான குதிக்கும். நான் பாத்துக்கிறேன், அமைதியா இருங்க. என்னமோ போ, நீ பண்றதெல்லாம் எனக்கு தப்பான்னு படுது. ஆனா நீ என்னன்னா நான் இதெல்லாம் பண்ணுவேன் பிடிவாதமா பண்ணிட்டு இருக்கேன். உன்னை என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். உங்க வேலையை நீங்க பாருங்க. கொழுந்தனாரே, நில்லுங்க. நீ என்ன நீ இந்த வீட்டுல நானும் ஒரு ஜீவன் இருக்கேன், உங்களுக்கு மறந்து போச்சோ? எல்லார்கிட்டயும் சொல்லிட்டீங்க, என்கிட்ட மட்டும் சொல்லாம போறீங்க. நீ கிச்சன்ல இருக்கிறது அவனுக்கு தெரியும். நீ சரி கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாம், என்ன சொல்லாம போறான் அவன். அண்ணா இருந்தாலும் நான் பண்ண தப்பு தான் அண்ணி. சாரி அண்ணி, நான் பண்ண தப்புக்கு. ராஜபாண்டி வேற டைமுக்கு வந்துருவானா, அதான் அந்த நினைப்புல இருந்துட்டேன் பாத்தீங்களா. அதனால அன்னைக்கு சொல்றதுக்கு மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க நீ. மன்னிப்பெல்லாம் கிடையாது, போயிட்டு வாங்க. உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கேன். உங்களுக்கு வரைக்கும் சின்ன குழந்தை வரட்டும், அவருக்கு தான் பெரிய பனிஷ்மெண்டா இருக்கு. சரி சரி, நீ சின்ன குழந்தை சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. எனக்கு பார்க்க ஆவலா இருக்கு, சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருங்க. அடியே சிரிக்கி, இதை சொல்லதான் அங்கிருந்து ஓடி வந்தியோ? ஆமா பாட்டி, அப்படியே கல்யாணத்துக்கு வரல. வர வர 6-8 வீட்டுல கூப்பிட முடியும். வரும்போதே அடிதடியோட தான் வீட்டுக்குள்ள கூப்பிட போறேன். அதுக்குதான் ஆவலா இருக்கேன். குழந்தைனாரே, சின்ன குழந்தை சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. அவர் வீட்டு கிட்ட வரும்போது எனக்கு ஒரு சிக்னலை கொடுங்க. அதுக்கப்புறம் தானே இருக்கேன், அவருக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு சேர்த்துதான். அண்ணி, உங்க சின்ன குழந்தை கூட்டு வந்து வாசல்ல விட்டுட்டு நான் அப்படியே தோட்டத்துக்கு ஓடிடுவேன். ஓ அப்படியா? எங்க ஓடினாலும் நைட்டுக்கு வீட்டுக்கு தானே வரணும். அப்பவும் கொடுப்பேன் பனிஷ்மெண்ட். குழந்தைனாரே, அதுக்கு முன்னாடி வாங்கிடுங்க சொல்லிட்டேன். சரி சரி, சீக்கிரமா போய் என் சின்ன குழந்தை கூட்டிட்டு வாங்க. போங்க போங்க போங்க. சரிங்க நீ கிளம்புறேன். சரி பா அம்மா கிளம்புறேன். பாட்டி போயிட்டு வரேன் பாட்டி. சரியா பேராண்டி, போயிட்டு வா. ஓய் என்னடி, என் தம்பியை ரொம்ப ஓவரா தான் மிரட்டுறான். எங்க அம்மா கூட இப்படி மிரட்டது இல்லை. நீ என்ன ரொம்ப ஓவரா மிரட்டான். அவனுங்களுக்காக அண்ணன் நான் இருக்கேன், நான் கேட்பேன்டி. ஓ சார், அப்படி வரீங்களோ? கேளுங்க கேளுங்க. நீங்க நைட்டுக்கு ரூமுக்குள்ள வந்துதானே ஆகணும். அப்ப நான் பாத்துக்கிறேன். ஏய், நான் நிஜமா சொன்ன நினைச்சிட்டியா? சும்மா சொன்னேன்டி. உன் குழந்தை நீ திட்டலாம் அடிக்கலாம் ஓதிக்கலாம் என்ன வேணா பண்ணலாம். நான் வாயே திறக்க மாட்டேன். நீ என்ன வேணாலும் பண்ணு. நைட்டுக்கு ரூமுக்கு வந்துடுவேன். அப்படி வாங்க வலிக்கும். இப்ப வலிக்கு வந்தீங்களா? வழிக்கெல்லாம் வந்துட்டேன். சரி, ராஜபாண்டி வரதுக்கு லேட் ஆகும். அது வரைக்கும் ரூமுக்குள்ள போய் நம்ம லைஃப்பை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் வீடு கொண்டுட்டேன். அண்ணா, பாட்டி அம்மா அப்பா எல்லாரும் என்ன வழி அனுப்புறாங்கண்ணா. டேய், நீ இன்னும் கிளம்பல, அப்பவே கிளம்புறேன்னு சொன்னிடும். இல்லண்ணா, நீ அப்பப்போ ஒரு ரூம் எங்க இருக்குன்னு மறந்துரு பத்தியா. ஹாலு கிச்சனு எல்லாமே ஒரு ரூமாவே நினைச்சிருக்கியா. அத அப்பப்ப உனக்கு ஞாபகப்படுத்தலாமேன்னு. சரிண்ணா, ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன். ரூமு அது அந்த பக்கம் தான் இருக்கு, அங்க போ. டேய் போதும்டா, கிளம்பிடுவோம். இன்னும் டைம் ஆயிடுச்சு. இன்னும் ட்ரெயின் வந்த மாதிரி தெரியும். இப்போ வரும் தெரியல, ஏன் எனக்கு லேட் ஆகுது? மாமன் பொண்ணு இருக்கையில் மாடன் பொண்ணு எதுக்கு? அந்த மாமன் பொண்ணு மாடன் பொண்ணா இருந்தாலக்கு உனக்கு. அந்த பொண்ணு இருக்கையில் மத்த பொண்ணு எதுக்கு? அவ நல்ல ஃபோன் அடிக்குதா? யாரு? அண்ணி சொல்லுங்க அண்ணி. குழந்தைனாரே, காலத்தோணும் டைலட்டோணும் எல்லாமே மாமா பொண்ணை சுத்தியா இருக்கு. ஆமா, இந்த மாமா பொண்ணு அத்தை பொண்ணுங்குது யாரு? சில்லுவண்டா? அண்ணி, இதை கேட்க கால் பண்ணீங்களா? இல்ல, நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான் கால் பண்ணேன். நேற்று உங்க ஃபோன் அடிச்ச போதும் அத்தை பொண்ணு மாமா பொண்ணு இந்த பாட்டு தான் ஓடிச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு டயல் பண்ணாலும் எனக்கும் இந்த பாட்டு தான் கேட்குது. அதான் காலத்தையும் டைலத்தையும் ரெண்டுத்தையும் அத்தை பொண்ணு மாமா பொண்ணை வச்சு தாக்கிட்டீங்களோன்னு நினைச்சேன். அதான் கேட்டேன். ஆமா குழந்தைனாரே, சில்லு வண்டி தானே? அண்ணி, ஃபோன் பண்ண விஷயத்த சொல்லுங்க. என்ன விஷயம்? மற்ற விஷயத்த நம்ம அப்புறம் பேசுவோம். குழந்தைனாரே, அப்பப்போ என்கிட்ட எஸ்கேப் ஆகிட்டே இருக்கீங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பா வசமா மாட்டுவீங்க. நானும் அடிக்கடி சொல்றதா, கத்திரிக்காய் முத்தினா கடத்திற்கு வராம போகாது. அது எப்ப முத்தன்னு தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, அது விடுங்க குழந்தைனாரே. குழந்தைனாரே, ஒரு முக்கியமான விஷயம் சொன்ன கோவப்பட மாட்டீங்க. அன்னிக்கிட்ட கோவமா? அண்ணி மட்டும் தானே என் மாசம் புரிஞ்சுக்கிட்டாங்க, அதாவது கோவமே பட மாட்டேன். நீங்க சொல்லுங்க, என்ன விஷயம் அண்ணி? அது வந்து குழந்தைனாரே, இப்போ நீங்க சின்ன குழந்தை பிக்கப் பண்றதுக்காக போயிருக்கீங்களா? ஆமா. என்ன இங்க இருந்து அவனை கட்டி போட்டு தூக்கிட்டு வரணுமா? குழந்தைனாரே, அதெல்லாம் இல்ல, இது வேற. வேற என்ன நீ? குழந்தைனாரே, நீங்க சின்ன குழந்தை பிக்கப் பண்ண போயிருக்கீங்களா? அதே ஸ்டேஷன்ல அதே 10 மணி ட்ரெயின்ல என் தங்கச்சி கௌசியம் வரா குழந்தை. என் தங்கச்சி கௌசியம் வரா குழந்தைனாரே. கௌசியம்? என்ன நீ? நேற்று ஏதோ பாட்டி சொல்லிட்டு இருந்தாங்கம்மா கௌசியம் இங்க வர வேண்டான்னு. இப்போ நீங்க திடீர்னு சொல்றீங்க?
கொண்டாரு பாட்டி எனக்கு அதான் சொன்னாங்க. ஆனால் அத்தை தான் என் பேச்சு பாட்டி பேச்செல்லாம் மாரி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கௌசி இங்கே வர சொல்லிட்டாங்க. அவளும் கிளம்பி ட்ரெயினில் வந்துட்டு இருக்காளாமா. இப்போ 10 மணி ட்ரெயினில் இங்கே வந்து இறங்குவாளாமா. அதான் அவளையும் சேர்த்து பிக்கப் பண்ணிட்டு வர முடியுமா? கொண்டாரு உங்களுக்கு கோவம் வரணும் எனக்கு தெரியுது. ப்ளீஸ் கோவப்படாதீங்க. நான் அவளை எப்படியாவது பேசி ஒரு 2-3 நாள் வீட்டுக்கு அனுப்பிடுறேன் கொண்டாரு. ஐயோ அண்ணி, என்ன நீ பேசிட்டு இருக்கீங்க? இதில் எதுக்கு நான் கோவப்பட போகிறேன்? அண்ணி, உங்கள் தங்கச்சி வராங்க, அவங்க வராங்க, நான் எதுக்கு கோவப்பட போகிறேன்? அப்படிலாம் எதுவும் இல்லை. இப்போ என்ன, கௌசியை நான் பிக்கப் பண்ணிட்டு வரணும், அவ்வளோதானே? கௌசியை நான் கூட்டிகிட்டு வரேன், சரிங்களா? சரிங்க நீ, ட்ரெயின் வந்துருச்சு, நீங்கள் வைங்க, நான் போய் பார்க்குறேன். தேங்க்ஸ் கொண்டாரு. நீங்கள் கோவப்பட்டு எனக்கு திட்டுவீங்களோன்னு நினச்சேன். என்னை புரிஞ்சுட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீ இப்போதான் எனக்கு கோவமே வருது. என்ன நன்றி சாரி எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சரி சரி, கௌசியோட நம்பர் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவள் எந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கான்னு தெரியல. நீங்கள் அதை மட்டும் ஷேர் பண்ணுங்க. சரி கொண்டாரு, இப்போவே அனுப்பி விட்றேன். சரிங்க நீ, ட்ரெயின் வந்துருச்சு, வைங்க, நான் உள்ள போகிறேன். சரி கொண்டாரு. அம்மா ஏன் இப்படி பண்ணுறாங்க? பாட்டி அவ்வளோ தூரம் சொன்னியும் அம்மா தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நம்ம அன்னிக்காக பார்க்கணும்ல. சரி ஊரில் அழகே உருவாய் ஒருத்தி இருந்தாளே, அழகுக்கு இலக்கணம் எழுத அவளும் பிறந்தாளே. கால் முளைத்த பூவே நெஞ்சோடு